إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு எதிர்க்காகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளகற்ற வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், மேலும் குறிப்பாக ஜும்மா என்கிற இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக குறித்த நேரத்தில் இறைவனின் இறை இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எவற்றை ஏவினார்களோ அவற்றை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து, இன்னும் எவற்றை விட்டெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தடுத்தார்களோ அத்தகைய தீய பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும், மேலும் தக்வாவோடு வாழுமாறும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட துல்ஹஜ் மாதத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதம் முழுக்க அல்லாஹ் புனிதமாக்கியிருந்தாலும், அருள்களை அள்ளி கொடுத்திருந்தாலும், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தே ஒரு சிறப்பிடமாக இருக்கிறது. ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாகவும் மகத்தானதாகவும் இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதா? ஜிஹாதை காட்டிலும் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறானா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஜிஹாதை காட்டிலும்
இந்த முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை ரப்புல் ஆலமீன் ஆர்வப்படுகின்றான், ஆசைப்பட்டு நேசித்து என்ன செய்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் மகத்தானவையாக இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும், அது திக்ராக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ரப்புல் ஆலமீன் நிறைந்த நற்கூலிகளை வாரி தருகின்றான். இதெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறான்னு சொல்லிட்டு பிறகு சொன்னார்கள் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு ஜிஹாதை தவிர. என்ன ஜிஹாத்? யார் ஒருவர் போர்க்களத்திற்கு தன்னுடைய பொருளோடும் உயிரோடும் சென்று அந்த இரண்டையுமே தியாகம் பண்ணிட்டு மௌத்தாகிறாரோ, ஷஹீத் ஆகிறாரோ, அவருடைய ஜிஹாதுக்கு அடுத்து கீழதான் இது. ஆனால் மற்ற ஏழைய ஜிஹாதுகளை விடவும் இது சிறந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இப்ப இதற்காக ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சிறப்புகளை அள்ளி கொடுத்திருக்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களையுமே ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். எல்லா இபாதத்திலும் என்ன செய்ய முடியும், இந்த மாதத்தில் மட்டும்தான் கடமையாக்கப்பட்ட அனைத்து இபாதத்திலும் என்ன செய்ய முடியும், செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான். ஏன் இவ்வளவு சிறப்புகள்? மற்ற மாதத்தில் தொழுவதை போலதான் 2 ரக்காத்துகள் தொழுகிறோம், கூட ஏதோ எக்ஸ்ட்ரா என்ன செய்ய முடியல, எந்த ஒரு துவாவும் கேட்பது கிடையாது. அப்ப என்ன போன மாசம் என்ன தொழுகிறோமோ அதே தான் இன்னைக்கு தொழுகிறோம். போன மாசம் எப்படி குர்ஆன் ஓதணுமோ அதே காலத்தோட என்ன செய்யறோம், இந்த மாசமும் ஓதும். போன மாசம் எப்படி தர்மம் பண்ணணும் அதே மாதிரிதான் இந்த மாசமும் தர்மம் பண்றோம். ஆனா அல்லாஹ் ஏன் இவ்வளவு சிறப்புகளை அள்ளி கொடுக்கிறான்னு சொன்னால், இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் காரணமாக ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தையே கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுமே யாரை சார்ந்து வரும் என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் குடும்பம் செய்த தியாகத்தை நினைவுறும்படிதான் எல்லா இபாதத்துகளுமே என்ன செய்யும், இந்த மாதத்தில் வரும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன செய்ய வேண்டும், நாம் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். ஒரே வார்த்தையில் சொல்கின்றான். இப்ராஹிமுக்கு ரப்புல் ஆலமீன் ஏதாவது கட்டளையிட்டால் உடனே அவர் என்ன செய்து விடுவார், அந்த கட்டளையை நிறைவேற்றி விடுவார். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லி உடனே என்ன செய்வாரு, சரண்டர் ஆயிடுவார். அதுதான் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், சிலாகித்து சொல்கின்றான். இது எந்த அளவுக்கு அவருடைய புகழை ஓங்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நம்ம தூதரை அழைத்து என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கிறான். இப்ப அவ்வளவு சிறப்புகள் என்ன செய்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறான். ஹஜ்ஜின் போது செல்கிறார்கள், எங்க நின்று தொழுகிறதுன்னு தெரியல, சந்தேகம் வருகிறது. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இன்னொரு வசனத்தை இறக்குகிறான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் எங்கு நின்றாரோ அந்த இடத்தையே நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் செய்தான் வசனத்தை இறக்குகிறான். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பார்த்து சொல்கின்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும், நாம எப்படி பார்க்கணும், ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமா உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் ஒரு நல்ல சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் செய்கின்றார், நமக்கு கட்டளையிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையில் எந்த பக்கங்களை புரட்டினாலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு சிறந்த முன்மாதிரி என்ன செய்யும், அந்த இடத்தில் இருக்கும் அன்பர்கள். ஒரு பேச்சை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தியாகத்தை எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்கல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் எப்படி மக்களை அழைக்க வேண்டும், எப்படி விவேகமாக பேச வேண்டும், எப்படி வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைத்திலுமே ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இருக்கும். எனவே தான் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிற போது சொன்னார்கள்,
படைப்புகளிலேயே சிறந்தவரே என்று சொல்லி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அழைக்கிறார். அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவோடு சொன்னார்கள், தாக்க இப்ராஹிம். அப்படி என்னை சொல்லாதீங்க, படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் தாக்க இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறார். இப்ப இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். அந்த வாழ்க்கையை பற்றி அறிவதையும் அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படையும் என்ன செய்ய வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறையும் என்ன செய்ய முடியாது, எடுத்து பேசினால் இந்த நேரம் என்ன செய்யாது, போதுமானதாக இருக்காது. ஒரு சில வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் என்ன செய்வோம், இந்த ஜும்மாவுடைய குத்பாவுடைய நாளில் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிலை வணங்கியின் சிலை செய்யக்கூடிய வியாபாரிய வீட்டில் என்ன செய்கிறார்கள், பிறக்கிறார். பொதுவாக நாம் ஒரு தவறை செய்கிற போது ஒரு வார்த்தையை சொல்லுவோம், என்னுடைய சூழலின் காரணமாக நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம். நம்முடைய சூழலை என்ன செய்வோம், ஒரு பிளாம் பண்ணுவோம். நம்ம சூழல் தான் நம்மை தவறின் பக்கம் சென்றதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம் மீது குறையை சொல்லாமல் சூழல்ல தூக்கி போட்டோம். ஆனா அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் வளர்கிறார்கள் சொன்னால், சிலை வணங்கியின் மகனாக என்ன செய்கிறார்கள், பிறக்கிறார்கள். பிறந்து அந்த சிலையெல்லாம் பார்க்கிறாங்க. ஏன்னா நாமளே இந்த சிலையை செய்யறோம், நம்முடைய அக்கா தான் இந்த சிலையவே செய்யறாங்க. அப்படி செஞ்சுட்டு இதே சிலைக்கு அவர் சஜ்தா செய்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடும் வியப்போடும் செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். பார்த்துட்டு யோசிக்கிறார்கள், இது நம்முடைய கடவுளாக இருக்க முடியாது. யார் கடவுளாக இருக்க முடியும்? இறைவன் என்ன செய்கிறார்கள், தேடுகிறார். எங்க இறைவன் இருக்கார், இறைவன் எப்படிப்பட்டவன், அவருடைய பண்புகள் எல்லாம் என்னென்ன ஒரு தேடல் கொள்கிறார்கள். சூரியனை பார்க்கிறார்கள், சந்திரனை பார்க்கிறார்கள், நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். இதெல்லாம் என்னுடைய இறைவனாக இருக்குமாறு ஒவ்வொன்றும் மறைகிற போது இதெல்லாம் இறைவன் கிடையாது. இறைவன் என்பதன் என்றைக்கும் நினைத்திருப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அறிந்து கொள்கிறார். இப்ப மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணுமே, மக்களுக்கு வணங்கக்கூடிய தவறான சிலைகளை விட்டும் தடுக்கணுமே, மக்களுக்கு சொல்லி பார்க்கிறார். பதிலாக எது வருகிறது, திட்டுகள் வருகிறது, ஏச்சு பேச்சுக்கள் வருகிறது. அவரை தந்தை சொல்கிறார், மகனே நீ இதை விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். தந்தை மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கிறார், நீ மட்டும் என்னுடைய கடவுளை திட்டினால் உன்னை கல்லால் அடித்து கொலை செய்வேன் என்று சொல்கிறார். யாராக இருந்தால் முனைந்து என்ன செய்திருப்பார், நமக்கு எதுக்கிறான்னு சொல்லி ஒதுங்கி இருப்பார். ஆனால் ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஒதுங்கிக் கொள்ளவில்லை. மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேரம் பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வாய்ப்பு, மக்கள் எல்லாம் ஒரு விழா வருகிறது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழங்குவதற்காக என்ன செய்கிறார்கள், எல்லோரும் ஊரை விட்டு போயிடறாங்க. அப்ப இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆலயத்துக்குள் நுழைகிறார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள் நுழைந்து பார்க்கிறார். சிலைகள் எல்லாம் வரிசையாக என்ன செய்கிறது, நின்று கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே செல்கிறார். சென்று பேசுகிறார்கள். பேசிவிட்டு அந்த சிலைகளை பார்த்து கேட்கிறார்கள், நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன், எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா? நான் சொன்னதை கேட்க மாட்டீர்களா? உங்களுக்கு முன்னால் உணவுகள் எல்லாம் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு செல்கிறது, அதை பார்த்து நீங்கள் தடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி அப்படியே சிலையை பார்த்து கேள்வியா தொடுக்கிறார். சிலைகள் எல்லாம் அமைதியா இருக்கிறது. இதுக்கு மேல என்னதான் முடிச்சிடறதுதான் சொல்லிட்டு நேரா கையில ஒரு கோடாரி எடுக்கிறார். எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சுக்குநூறாக உடைத்து போட்டதற்கு பிறகு அந்த கோடாரி என்ன செய்கிறார் சொன்னால், ஒரே ஒரு சிலையை மட்டும் உடைக்காம விட்டார். ஒரு பெரிய ஒரு சிலை மட்டும் என்ன செய்யல, உடைக்காம விட்டார். விட்டுட்டு அந்த கோடாரியை கொண்டு போய் அந்த பெரிய சிலைக்கு கழுத்துல மாட்டிட்டு என்ன செஞ்சாரு, இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நேர மக்கள் எல்லாம் அந்த விழா முடித்து விட்டு வருகிறார். வந்த ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள். நுழைந்து பார்த்தால் எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டு இருக்காங்க. யார் இதை செய்வார்கள் சொல்லி யோசிக்கிறார். அப்ப சொல்லப்படுகிறது, இங்கு ஒரு இளைஞர் இருக்கிறார். சமிஅனா ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம். நாம் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒரு இளைஞன்னா எப்படி இருக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அவன் தான் நம்முடைய சிலைகளை பற்றி என்ன செய்வான், இப்படி பேசுவான், அவன் தான் இதை செய்திருப்பான், இப்ராஹிம், அவனுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி எல்லாம் பேசிக்கிறான். நேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். ஊர் மக்களே முழுவதுமாக ஒன்று திரண்டு இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார். அழைத்து கேட்கிறாங்க, இப்ராஹிமே, நீதான் இந்த சிலையெல்லாம் உடைச்சியா, நீதான் என்னுடைய தெய்வங்களை இப்படி இழிவுபடுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சமும் பதறான், நிதானத்தோடு சொன்னார்கள், நான் செய்யவில்லை, அந்த சிலைகளை நான் உடைக்கவில்லை, மாறாக இதோ இந்த பெரிய சிலை தான் உடைத்திருக்கிறது, வேணா பாருங்க, அதோட கழுத்துல கோடாரி இருக்கு பாருங்க என்ன செய்றாரு சொல்கிறார். சொன்னவனே மக்கள் பார்த்தார், என்ன இப்ராஹிம் என்ன பேசுற, சிலை எப்படி அந்த இடத்துல நகருமா, சிலை கோடாரி எடுத்துட்டு போய் எல்லா சிலையும் உடைக்குமா, அதனால முடியுமா சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏப்பா உனக்கே தெரியும், சிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, சிலையை கூட கோடாரியை தூக்காது, அதை கொண்டு எதையும் உடைக்காதுன்னு சொல்லிட்டு எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீயே சொல்லுகிறாய், அப்ப எப்படி அந்த சிலையை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியாக கேட்கிறார்கள். அந்த மக்கள் அனைவரும் வாயடைத்து போறாங்க. யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் பயப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாதத்திறமையினால் அங்க மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக இந்த செய்திகள் எல்லாம் என்ன செய்கிறது, அந்த நாட்டினுடைய அரசனுக்கு போகிறது. போன அந்த அரசன் கூப்பிடுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த பையன் அந்த இளைஞரை கூப்பிட்டு வா. அரசனுடைய அரசவைக்கு வருகிறான். வந்துட்டு அந்த அரசன் கேட்கிறார், என்ன இப்ராஹிம், ஏதோ புதுசா ஏதோ கடவுளை வணங்குறியாமா, நான் தானே கடவுள், எனக்கு பிறகு வேற ஏதாவது கடவுள் இருக்கிறாங்களா, நீ எந்த கடவுளை வணங்குறன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அரசனே, நீ கடவுள் கிடையாது, நீ என்னுடைய ரப்பு கிடையாது, என்னுடைய ரப்பு யார் என்று சொன்னால் அவன் தான் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் என்று சொல்லி இறைவனுடைய தன்மைகளை சொல்கின்றான். அப்படி சொன்ன உடனே அந்த அரசனுக்கு இவ்வளவுதானா, இறைவன் இவ்வளவுதானா, உயிர் கொடுப்போம் உயிர் இருக்கிறவன் வந்தான இறைவன், இதை நானும் செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், தன்னுடைய அரசன் வந்து கட்டளை இடுகின்றான். 2 கைதியை கூப்பிட்டு வர்றான். 2 கைதியை கூப்பிட்டு வந்தவனே ஒருவனை கொலை செய்து விடுகின்றான், இன்னொருவனை விடுதலை செய்து என்ன செய்கிறான், அனுப்பி விடுகின்றான். இதை செஞ்சுட்டு அந்த அரசன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சொன்னான், இப்ராஹிமை பார்த்தாயா, ஒருத்தனுக்கு உயிரை நான் கொடுத்து விட்டேன், இன்னொருவனுக்கு உயிரை எடுத்து விட்டேன், இப்பொழுது சொல், என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொல்லி என்ன செய்றாங்க கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி தெரியாம என்ன செய்கிறார், இப்படி ஒரு வாதத்தை இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சூரியன் என்ன செய்கின்றான், கிழக்கு பக்கமாக கொண்டு வருகின்றான். எப்ப அப்படின்னா அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கின்றார், நீ அந்த சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தையாக சொல்கிறார்கள். சொன்னவனே அந்த நிராகரிப்பாளர்கள் எல்லோரும் செய்கிறாங்க, வாய வைத்து போகிறார்கள். இதற்கு பிறகு என்ன செய்யாது, பொதுவாக வாதத்தால் ஒரு காரியத்தை வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், அவன் கொண்டிருக்கிற சத்தியத்தால் வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், அடுத்ததாக காஃபினுடைய நிலை எதுவாக போகும் என்று சொன்னா, அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு கொள்றதுக்கு தான் என்ன செய்வாங்க, போவார்கள். இப்ப அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக ஒரு பொழியை என்ன செய்யறாங்க, தயார் செய்யறாங்க. எல்லா மரங்களையும் என்ன செய்கிறார்கள், போட்டு எரிக்கிறார். அந்த உச்சகட்டம் அடைகிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்குகிறார்கள். தூக்கி அந்த நெருப்புல என்ன செய்கிறார்கள், போட போகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த இடத்தில் என்ன செய்யவில்லை, பயப்படவில்லை, வேறு எதுவும் வார்த்தைகளை சொல்லவில்லை. மாறாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். ஒரு தவக்கல் என்று சொன்னால் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வின் மீது எப்படி பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், அந்த ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிவிடும். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை பாதுகாப்பு
என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். தூக்கி நெருப்புல போடுறாங்க. நெருப்பில் போட்டால் யாராக இருந்தாலும் என்ன செய்திருக்க வேண்டும், அப்படியே அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலா இருக்க வேண்டும். ஆனா இப்ராஹிம் தூக்கி போடுறாங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யானா நெருப்பே கூனி பர்தவ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சாந்தி அளிக்கக்கூடியதாக குளிராக மாறிவிடு என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி நெருப்புல போடப்படுறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு சுடவில்லை, அந்த நெருப்பு எரித்து சாம்பலாக்கவில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிராக செய்கிறது, மாறி விடுகிறது. அல்லாஹ் மீது உண்மையான தவக்கல் வைத்திருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நமக்கு எதிராக யார் ஒன்று சதி செய்தாலும் சரி, அல்லாஹ் அந்த இடத்தில் செய்வார், நம்மை காப்பாற்றுவார். இதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார். இதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு முறை பயன்படுத்தினார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நேரம், உஹது போருக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். பல சஹாபாக்கள் ஊனமுற்று விட்டார்கள். உடலில் பலத்த காயங்கள் இருக்கிறது. அப்படி எல்லாம் அடிச்சு நொந்து அப்படியே என்ன செய்றாங்க, கஷ்டத்தோடு தன்னுடைய மதீனாவை நோக்கி வராங்க. அப்படி வருகிற போது காஃபிர்களுக்கு ஒரு எண்ணம், என்ன எண்ணம், உஹதுல நல்லா அடி வாங்கிட்டாங்க முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 70 பேரை இறந்துட்டாங்க, பல நபர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டா முஸ்லிம்களை இல்லாம ஆக்கிடலாம். இன்னைக்கு என்ன செய்யலாம், போர் எடுத்துட்டு போலாம். உஹது போருக்கு அடுத்த நாள் யோசிக்கிறார்கள், இன்னைக்கும் நம்ம என்ன செய்யலாம், போர் எடுத்துக்கொண்டு செல்லலாம், சென்று அவரை தாக்கி முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இனமே இல்லாம ஆக்கிடலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டு நேரா போறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறாங்க. அந்த அபு சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், பிற்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, போருக்கு போயிடக்கூடாது, அவங்கள கொஞ்சம் பயம் காட்டலாம். ஏற்கனவே அடி வாங்கினவங்க, ஏற்கனவே உயிரை இழந்தவர்கள், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை கூட்டலாம், இதன் மூலமாக நம்ம எளிதில் வெற்றி பெற்று வரலாம் என்று சொல்லி மக்களை அழைத்து சொல்றாங்க. எப்பா முஸ்லிம் படையெடுத்து போய் சொல்லுங்க, ஒரு பெரும்படை வருகிறது, அந்த பெரும்படைக்கு முன்னாடி உங்களால என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, எனவே அவர்களுக்கு சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லி அவங்க கிட்ட என்ன செய்யுங்க, எங்களை பார்த்து மிகப்படுத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க காசு கொடுத்து. அதே போல அந்த கூட்டம் செல்கிறது. போய முஸ்லிம்களை பார்க்கிறார்கள், ரத்த கரையோடு என்ன செய்கிறார்கள், அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் முஸ்லிம் மதத்தை சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லகும் ஃபஹ்ஷவுஹும். அந்த மக்கள் சென்று சொன்னார்கள், அந்த மக்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லகும். மக்கள் எல்லாம், அந்த குறைஷிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டிட்டாங்க, இந்த நாளில் உங்களால் என்ன செய்ய முடியாது, அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது, எனவே அந்த குறைஷிகளுக்கு சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லி செய்றாங்க, பயமுறுத்துகிறார்கள். அப்பொழுது முஸ்லிம்களுடைய நிலை என்னானது, ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற போது என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதும், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு கவசாரிகளை மீண்டும் அணிந்து கொண்டு நினைச்சிட்டாங்க, போர்க்களத்தை நோக்கி வந்தார்கள். அடுத்த உஹது போருக்கு அடுத்த நாளே இதை பார்த்த குறைஷியர்கள், இதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு சண்டைக்கு போனா இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது, அவர் நம்மை வென்று விடுவார்கள் என்று சொல்கிற பயத்துல என்ன செஞ்சாங்க, திரும்ப ஓடிட்டாங்க. 70 பேரை பறி கொடுத்துட்டாங்க, பலருக்கு காயம். அப்படி இருந்து எதிர்த்து நிக்கிறாங்களே, அந்த வீரத்தை பார்த்து என்ன செய்யறாங்க, பயத்தை ஓடுகிறார்கள். என்ன நிலைமையானது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் பதிவு செய்கின்றான். அவங்க திரும்ப வருகிற போது அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக வந்தார்கள். அதற்கு உஹது போரில் தோல்வி அடைந்தாலும் அந்த முழு தோல்வியோட வரல, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலும் முஸ்லிம்களுடைய மீதான பயம் நினைத்தது குறைஷிகளுக்கு ஏற்பட்டது. என்ன காரணம், அந்த ஒற்றை வார்த்தை தரக்கூடிய நம்பிக்கை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம பெறக்கூடிய படிப்புகளை இது மிக முக்கியமான ஒரு படிப்பு. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது,
அல்லாஹ் அவரை உட்ட நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்கின்றான். ஏன் அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொல்கின்றான்? காரணம், அவர் தம்முடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தியாகங்களால் நிரப்பப்பட்டதாக என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம். ரொம்ப நாளா கேட்கிறாரு, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிஹான ஒரு மகனை கொடு என்று சொல்லி என்ன செய்கிறார்? துஆவை கேட்கிறார். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, வயோதிகமாகிற நேரம், வயோதிகம் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான், குழந்தையை கொடுக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த உடனே ரப்புல் ஆலமீன் சொன்ன செய்தி, இப்ராஹிமே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவி ஹாஜராவையும் உங்களுடைய மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் மக்கால விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மக்கா என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பதை போல ஏசி போட்டு ஒரே கூலிங்கா இருக்கக்கூடிய இடம் அல்ல, மக்களே வசிக்க முடியாத ஒரு பகுதி, வெறும் பாலைவனம், புட்பூண்டுகள் கூட என்ன செய்யாது, முளைக்காது, அந்த அளவுக்கு ஒரு பாலைவனமாக என்ன செய்தது இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால் ஏதாவது சலுகை கேட்டிருக்கலாம். யா அல்லாஹ், எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, வயோதிகமான ஒரு நிலை, என்ன போய் இப்படி விட்டுட்டு வர சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கலாம், ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தனக்கு ஒரு சோதனை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சோதனை ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். அல்லாஹ் இன்றைக்கு நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். போனாங்க, ஒரு சில மிடகு தண்ணீர், சில பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு அங்கிருந்து என்ன செய்யறாங்க, திரும்பி வராங்க. அப்படி மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவரை பார்த்து கேட்க, கணவர் இந்த புட்பூண்டுகள் கூட இல்லாத இந்த இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க, இங்கேயா விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கிறாங்க. எதையும் பேசவில்லை, திரும்ப நிற்கிறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறாங்க. தன் கணவனை பார்த்து கேட்கிறார்கள், கணவரே இது இறைவனுடைய கட்டளையா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், கேட்கிறார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை ஆட்டுகிறார்கள். உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் கணவரே நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவனை அனுப்பி விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்கள், அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு சொத்துக்களையும் விட்டு விடவில்லை, வெறும் தவக்களையும் ஈமானையும் இஹ்லாஸையும் நினைத்தார்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டு திரும்ப வந்தார். அந்த தவக்களோடு அந்த தாய் அந்த குழந்தை, அந்த பச்சை குழந்தை வைத்து என்ன செய்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எந்த ஒரு புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு இடத்தினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிற என்னுடைய குடும்பத்தை, என் மனைவியும் என்னுடைய குழந்தையும் தன்னந்தனியாக நான் விட்டு வந்திருக்கிறேன். எனவே ரப்பே ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், இறைவா அவர்களை தொழக்கூடியவராக ஆக்குவாயாக. ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், அவர்களின் பக்கம் மக்களுடைய பாதங்களை திருப்புவாயாக, மக்களை அவங்க பக்கத்துல வர வைப்பாயாக. வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செய்யும் பொருட்டு, நன்றியோடு இருக்கும் பொருட்டு நீ அவர்களுக்கு என்ன செய்வாயாக, கனி வர்க்கத்தை கொடுத்து உணவு கொடுப்பாயாக என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அங்கிருந்து வரான். இந்த பிரார்த்தனையும் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். என்னுடைய மகனையும் குழந்தையும் புட்பூண்டுகள் முளைக்காத இடத்துல விட்டுட்டு வரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்கணும், இறைவா அவர்களுக்கு உணவு கொடுன்னு சொல்லிட்டு அந்த அடுத்து ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். ஆனா அந்த இடத்துல எதை கேட்டாருன்னு சொன்னால், முதலில் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், இறைவா அவரை தொழக்கூடியதை ஆக்கு, பிறகு மக்களுடைய பாதங்களை அவர்கள் பக்கம் திறப்பு, அவர்களுக்கு உணவடி என்று சொல்லி அவருடைய உதவிகள் எல்லாம் இரண்டாவது மூணாவது சொன்னாங்க. ஆனா முதலில் எதை சொன்னாங்கன்னு சொன்னால், அவளை தொழக்கூடியவர்களாக ஆக்கி என்று சொல்லி பிரார்த்தனை செய்தார். ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்தாருக்கு எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதலே உணவு கேட்கிற, அதை கடைசியே கேட்கிறாங்க. முதல் செய்தார்கள் அவருடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி என்று சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள். இன்னைக்கு நாம் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய குடும்பம் தொழுகிறதா என்று சொல்லி யோசிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். சிந்தித்து பாருங்கள், எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். என் மகன் பெரிதானதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், இரவு பகலாக உழைத்து கொடுக்கிறோம். உழைத்து கொடுக்கிற தப்பு இல்லை,
ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு இஸ்லாமிய கல்வியும் எந்த ஒரு நாலேஜையும் கொடுக்காம அவனை தொழுகையாளையே ஆக்காம வெறுமனே இந்த மட்டும்தான் பொருளாதாரத்தை மட்டும்தான் சேகரிப்பது கடமை என்று சொன்னால் நாம் ஒரு சிறந்த குடும்ப தலைவன் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கும்? முதல்ல மார்க்கத்துக்கு என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்கும். பிறகுதான் அடுத்து செய்யணும், அடுத்ததுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தான் போகிற போது என்ன செய்தார்கள், உங்களுடைய குழந்தைகளை கையேந்துகிற நிலையில் விட்டு சென்று விடார்கள் என்கிற ஒரு ஹதீஸுக்காக நான் உழைத்து வைக்கிறேன் என்று சொல்கிறோம். தவறல்ல. ஆனா அந்த ஹதீஸோடைய முழு விளக்கம் வெறும் உழைச்சி வச்சுட்டு போறது மட்டுமல்ல, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய வீட்டுக்கு எந்த ஒரு ஈமானையும் கற்றுக் கொடுக்காம, இஹ்லாஸை கற்றுக் கொடுக்காம, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காம, அவர்கள் தொழுகிறார்கள் சொல்லி எதையுமே பார்க்காம வெறும் பொருளாதாரத்தை மட்டும் எடுத்து கொடுக்கிறேன்னு சொன்னா அது ஒரு சிறந்த தந்தை அல்ல. ஒரு சிறந்த தந்தை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவருடைய மார்க்க விஷயங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. என்னென்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? அதாவது தொழக்கூடிய ஆக்கு மக்களை அவர்கள் பக்கம் திருப்பாயாக, அவருக்கு கனி வர்க்கத்தை கொண்டு உணவு கொடுப்பாயாக என்று சொல்லி 3 பிரார்த்தனை செஞ்சாங்க. பிரார்த்தனை மூலமாக எதை பெற முடியும் என்று சொல்லி என்ன செய்யலாம்? நாம நினைக்கலாம். பிரார்த்தனை மூலமா எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும் சொல்லி யோசிக்கலாம். ஆனா அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதுவுமே இல்லை, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சு போறாங்க. அல்லாஹ் அவர்கள் செய்தார்கள், அவர்களை தொழக்கூடியதாக ஆக்கி என்று இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த ஹரமில் தொழுது கொண்டே இருக்கிறார். லட்சமான மக்கள் வந்து என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு வக்துக்கும் நின்று தொழுகிறார்கள். இன்னும் அந்த தொழுகை எந்த அளவுக்கு ரப்புல் சிறப்பு வைத்திருக்கின்றார். மற்ற பள்ளிகளில் அந்த பள்ளியில் தொழக்கூடிய ஒரு ரக்காத்துடைய நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், ஹரமில் தொழக்கூடிய ஒரு ரக்காத்துடைய நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், மற்ற ஏனைய பள்ளிகளில் 1,00,000 ரக்காத்து என்ன செய்யணும்? தொழும். அங்க ஒரு ரக்காத்து தொழுகிறோடைய நன்மை என்னவென்று சொன்னால், மற்ற பள்ளியில் தொழுவதை விட சிறப்பு வாய்ந்தது. எந்த அளவுக்கு? 1,00,000 மடங்கு அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா மக்களுடைய பாதங்களை உங்க பக்கம் திருப்புவாங்க, திருப்பு என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்துல எத்தனையோ நாட்டிலிருந்து என்ன செய்கிறார்கள்? தினம் போய்கிட்டே நாட்டில் இருக்கிறார். உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலும் அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செய்தான்? அப்படி பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு எல்லா உடம்பு மிக்க ஒரு நாட்டில் இருக்கிறோம். இங்க என்ன செய்யறோம்? ஏதாவது ஒவ்வொரு சீசனுக்கு தான் ஒவ்வொரு பழங்களை சாப்பிடுகிறோம். ஆனா அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனை இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்னென்ன பழம் இருக்குமோ எல்லாமே என்ன செய்யலாம், அங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்? வரக்கத்தை செய்யலாம். எதன் காரணமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை காரணமாக. பிறகு என்ன செய்யறது? அப்படியே ஓடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். பிறகு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணிக்காக என்ன செய்யறாங்க? சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுறார்கள். ரப்புல் ஆலமீன் அதை நாம் உணர வேண்டும். அந்த தாயினுடைய அந்த தவிப்பை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அது ஹஜ்ஜில மிக முக்கியமான ஒரு கிருமியாக என்ன செய்தார்? ரப்புல் ஆலமீன் செய்தார். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போன சஃபாவுக்கு மர்வாக்கு மத்தியில் என்ன செய்யணும்? ஓடணும். அப்படி ஓடினால்தான் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு என்ன செய்தார்? கண்ணியப்படுத்தினான். பிறகு சம்சம் என்று சொல்லக்கூடிய நீரேற்றை என்ன செய்யறான்? ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். எப்படி என்ன செய்யறாங்க? அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்க கூடாரம் விட்டு என்ன செய்யறாங்க? அப்படியே ஒரு நகரம் மாதிரி என்ன செய்ய உருவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்தவர்கள் அப்படி எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஓடி ஆடக்கூடிய ஹெல்ப் பண்ற ஸ்டேஜுக்கு வராங்க. அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றார், இப்ராஹிம் உன் குடும்பத்தோடு போய் என்ன செய்துக்கோ, சேர்ந்து கொள்ள என்று சொல்லி அனுப்புகிறார். அனுப்பி கொஞ்ச காலத்தில் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவை காட்டுகிறார். என்ன கனவு? கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதை போல என்ன செய்கிறார்? ரப்புல் ஆலமீன் காட்டுகிறார். காட்டிய உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து விடுகிறார். ஏன்னா நம்முடைய கனவை போல அல்ல நபிமார்களுடைய கனவு. நபிமார்களுக்கு கனவு என்பது வகி. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கிற போது பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் தூங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. எந்திரிக்கிறார்கள் என்ன செய்ய விட்டுருவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கூட என்ன செய்யலாம்? வகி வரலாம் என்று சொல்லக்கூடிய என்ன செய்வாங்க? தவிர்த்திருப்பார். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யறது? கனவு வருகிறார். கனவு வந்தா எதையும் ரப்புல் ஆலமீன் பேசவில்லை. அல்லாஹ்
இப்பதான் ரொம்ப நாள் கழிச்ச குடும்பத்தோட சேர்ந்திருக்க, இப்ப போய் இப்படி ஒண்ணு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, அல்லாஹ்விடத்துல எதையும் பேசல. இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். ஒரு கட்டளை அல்லாஹ் சொன்னா அப்படியே நிறைவேற்றி காட்டினாங்க. நேரம் மகன்கிட்ட போறார், மகனே உன்னை நான் கனவில் அறுத்து பலியிடுவதாக கனவுல பார்த்தேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த மகன் சொல்கிறான், அந்த குடும்பமே எப்படி தியாகத்தால் வாழ்ந்த குடும்பம் என்று சொல்லி பாருங்கள். அந்த மகன் சொல்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய தந்தை அல்லாஹ் இப்படி சொன்னானா, அப்பனா உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டதோ அதை நிறைவேற்றுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். நீங்க என்னை அறுத்து பலியிடுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை செய்வர்கள் பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் காப்பீர்கள் என்று சொல்லி சொல்றான். சொல்லிட்டு மகனை கூட்டு போறான். கூப்பிட்டு போய் ஒரு பாறை மீது படுக்க வைக்கிறான். கத்தி எடுத்துட்டு அறுக்கக்கூடிய அந்த சமயத்தில் இப்ராஹிம், அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைக்கிறார், இப்ராஹிமே நிறுத்துங்கள், நீங்க உங்களுடைய சோதனை வெற்றி பெற்று விட்டீர்கள், இஸ்மாயில் அறுக்கிறாங்க, அதற்கு பிறகு இந்த சொர்க்கத்துடைய ஆட்டை அருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நினைக்கிறார். ஒரு மரக்கிடத்தில் ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்புகிறார். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை ஏற்க போற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை நினைக்கிறார்கள், அறுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு உலூஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை இந்த நாளில் நிறைவேற்றக்கூடியவராக, இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக என்ன செய்திருக்கிறார், நம்மை ஆக்கியிருக்கிறார். இப்படி இந்த குடும்பமே செய்து பல தியாகங்களை செய்து இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் செய்கிறார். நம்முடைய பல்வேறு இபாதத்துகளை கொண்டு வந்து நாம என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதெல்லாம் எதற்காக? ஒவ்வொரு மாதம் துல்ஹஜ் வந்தாலும் அவருடைய கடைசி ஜும்மாவில் துல்ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவது, பெருநாள் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவது, தியாகத்தை பற்றி பேசுவது, எதுவும் குர்பானி கொடுப்பதும் சமா மர்வாக்கு மத்தியில் ஓடுறது, இதெல்லாம் எதற்காக? காரணம் ஒருவனை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மட்டுமல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை பார், எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள், நீ என்ன தியாகம் செய்திருக்கிறாய், அந்த தியாகத்தை போல ஒரு தியாகம் உன்னதத்திலும் வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறார். இதை கடமையாக்கி இருக்கிறார். வெறும் சடங்காக சம்பிரதாயமாக என்ன செய்யவில்லை, இதை கடமையாக்கவில்லை, மாறாக அந்த தியாகத்தை நான் உணரும். அப்படி நான் ஆட்டை பலி கொடுக்கக்கூடிய நாள், அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு என்ன செய்யணும், தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரணும். கடைவாசிகள் நிற்க, கடை வீதிகள் நிற்கிறேனா, அந்த நேரத்தில் சில லாபங்களை விட்டு என்ன செய்யணும், துணைக்கு போகணும். இப்படி தியாகம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும், நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளை இன்னும் இது போல இபாதத்தையும் செய்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே வரலாறுகளை படித்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் அவர்களை பின்பற்றி வாழப்போகிற அனைவரின் மீதும் என்றும் என்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, வருகிற சனிக்கிழமை ஹாஜிகள் அரஃபா தினத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நாம் நோன்பு நோற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அந்த நோன்பை பற்றி, அந்த அரஃபாவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள அது வானத்துடைய கீழ் வானத்துக்கு என்ன செய்கின்றான், உலகத்துடைய வானத்துக்கு ரப்புல் ஆலமீன் வருகின்றான். எனவே அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சாதாரணமாக இருந்துடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சாதாரணமாக நின்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பை என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அரஃபாவுடைய நோன்பு வருகிற செவ்வாய்க்கிழமை, அந்த திங்கட்கிழமை நைட் என்ன செய்யணும், சகது செய்யணும். செவ்வாய்க்கிழமை அந்த நோன்பை என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அந்த நோன்புடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும்
அது முந்தைய ஆண்டின் ஒரு பாவத்திற்கும் மேலும் பிந்தைய ஆண்டின் ஒரு பாவத்திற்குமான பரிகாரமாக அமைகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த நோன்பை என்ன செய்யுங்க, அனைவரும் வையுங்கள். அதே போல இந்த நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலூஹியா கொடுக்கக்கூடிய ஒரு பிரான். இந்த உலூஹியா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் தொழுகைக்கு அடுத்தபடியாக இந்த உலூஹியாவை சொல்லி காண்பிக்கிறான். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உன்னுடைய இறைவனை தொழுது அவனுக்காக குர்பானி கொடுக்க சொல்றான். இன்னும் அந்த குர்பானுடைய பிராணியை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கிறான். அதை சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், எனவே என்ன செஞ்சிடாதீங்க, அந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை நீங்கள் என்ன செய்ய கேவலப்படுத்தி விடாதீர்கள், அவருடைய புனிதத்தை இழக்க செய்து விடாதீர்கள். எப்படி காபா புனிதமானது, எஹரா புனிதமானது, அதே போல இந்த பலி பிராணி புனிதமானது என்று சொல்லி என்ன செய்யறான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு அந்த பலி பிராணியை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாதாரண ஒரு கால்நடைகளை போல என்ன செய்யறோம் பார்க்கணும். ஒரு ஆட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டை என்ன செய்யறது, ஆட்டு சண்டைக்கு விடுறது, அந்த ஆட்டை ஒரு போட்டோ எடுத்து என்ன செய்யறோம், ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பாட்டை ஒண்ணு கொடுத்துட்டு என்ன செய்யறோம், போட்டோ செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பது, இன்னும் இது போல விஷயங்கள் என்ன செய்யறோம், சரியா பராமரிக்காம விடுறது. குறிப்பா அந்த கூட்டு குர்பானில் செய்யக்கூடியவர்கள் அந்த ஆடு மாடுகள் கொண்டு போய் பார்க்கறதே கிடையாது. ஆனா என்ன செய்யறான் ரப்புல் ஆலமீன், அதை தன்னுடைய அடையாள சின்னமாக ஆக்கி இருக்கிறார். அதை கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய ஒரு அடையாளம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைத்துக் கொண்டே வருகிறோம். அதை சரியாக கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறோம். இதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு செய்வோம் குற்றம் பிடிக்கப்படும். எந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தணும் சொன்னா, ஒரு ஹஜ்ஜுக்காக போகிறார், போகிற போது ஒட்டகத்துல போறாரு. அப்படி ஒட்டகத்துல போகிற போது அந்த பலி பிராணி, அந்த உலூஹியா கொடுக்கக்கூடிய பிராணிலேயே போலாமான்னு கேட்டா போகக்கூடாது. அவருக்கு இன்னொரு வாகனம் இருந்தது சொன்னால் அந்த ஒட்டகத்துல ஏறிட்டு இதை சும்மா நடக்க வச்சுதான் என்ன செய்யணும், கூப்பிட்டு போகும். ஒரு டிராவல் கூட என்ன செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் புனிதமாக்கி இருக்கிறார். எனவே அதனுடைய விஷயத்தை என்ன செய்யுங்கள், கவனமாக இருங்கள், அதற்குரிய கண்ணியத்தை கொடுங்கள், சரியாக செய்யுங்கள், பராமரிங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்று நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. இந்த உலகத்தில் வாழ்கிற போது உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم.